இப்படிதான் ஸ்கூல்ல ஜோக் சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருப்போம். எதுக்கு சரி இல்லை தெரியாது. சரி வந்துச்சு சொல்லு. அது வந்து வன்னி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் படிக்கும் போது தான் நீ எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்ட. ஆனா பசங்க விஷயத்துல அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என் பையனுக்கு உன் பையனுக்கு முன்னாடியே கல்யாணம் வச்சுட்டேன். அது விஷயமா தான் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். மகனே வாப்பா. எதுக்கு வந்துக்கிற சைஸே? பையனுக்கு கல்யாணப்பா, அதான் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். நீ சொல்லு. அது மட்டும் இல்ல வன்னி, பையன் MBA முடிச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித்தவுட் அரியர். சொல்லு. அதுக்கப்புறம் படிக்கும் போதே வேலை கொடுத்துட்டாங்க, ஃபாரின்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கட்டவரில் எதை ஈ முக்கியப்பா. நீ மேல சொல்லு. பையன் அப்பாக்கு எந்த கஷ்டமா இருக்க கூடாதுன்னு அவனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி, அந்த பொண்ணு நல்லா வசதியா இருப்பாங்க போல, அவங்களே கல்யாணத்தை நாங்க பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, எல்லாமே அவனே பாத்துக்கிறான். பையனை அடிக்க மறந்துட்ட. ஒருத்தன் சொல்லிதான் அடிக்கணும் இல்ல, எனக்கு எப்ப தோத்தான் அடிப்பேன். ஏன்பா வந்ததுல இருந்து பெரியனு பத்தியே சொல்றியே, சின்ன நான் போன் நோண்டுக்கிறேன், அவனை பத்தி எதுவுமே சொல்ல. வன்னி அப்படி சொல்லாத வன்னி, போன் நோண்டிட்டு தான் இருக்கான்னு நான் முதல்ல நினைச்சேன். அதுல வீலாக் பண்ணி 1 லட்சம் சம்பாதிக்கிறான். 1 லட்சம் மாசம் 1 லட்சம். என்கிட்ட போனே இல்லப்பா. ஆமா போன் இருந்தா மட்டும் அப்படியே வீலாக் பண்ணி கீச்சிருவாரு. இதுப்பா அப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. டேய் இவ்வளவு நேரம் இங்கே நிக்கிற, என் சின்ன பையன் இருக்கிற இடமே தெரியாது. நீ பாப்பா போயிட்டு வரப்பா. போயிட்டு வரேன். இதே மாதிரி வன்னி பசங்களை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. 2 நாள் இங்க தானே தங்க போறேன், தங்கி இருந்து பசங்களை பத்தி முழுசா நல்லா விவரமா சொல்லிட்டு போறேன். வாங்கிக்கப்பா. பாரு பாரு, மரியாதை பாரு, கத்துக்க. கால வீடா, என் கால இல்லடா, அவன் கால வீடா. எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டா. சரிப்பா, நீ பையனு பேசிட்டு இருங்க, நான் வரேன். இதாண்டா உனக்கு லாஸ்ட் வாணி, இனிமே எதுவுமே சொல்றதா இல்ல. அப்படியே வராததுக்கு உன்னை தூக்கி போட்டு மெதிக்கலான்னு தோணுது, ஆனா உன்னை தூக்க முடியாது, அதனால மெதிச்சு மட்டும் போடுறான். சிரிப்பே வரல, காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு லாக் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு, நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. டேய் நீ என்ன லவ்வே பண்ணலியா? நீ 4-5 பேர்த்த லவ் பண்றீங்கன்னு நான் நினைச்சேன். அப்பா இப்பதான் ஒரு 30-40 லவ் ரெக்வெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு, அதுல இருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். சூப்பர்ப்பா, நல்ல விஷயம். லவ் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. நீ எப்படி அண்ணனை மாதிரி அவங்களே நீயே பார்த்து பண்ணிக்கிறீங்க. டேய் என்ன அங்க பாருடா, அவங்கள பார்த்தா வானத்தை போல படம் பார்க்கற மாதிரியே இருக்குடா. அவன் லவ் பண்ணட்டுமான்னு கேட்கறான், அவங்க அப்பா என்கரேஜ் பண்றாருடா. ஆனா நம்ம அப்பா அண்ணா உனக்கு என்ன லவ் பண்ணுமா? ஏய் இல்லடா, இதுக்கு போயிட்டு டேய் நான் அப்பாட்ட பேசுறேன்டா. டேய் அப்பாட்ட இதெல்லாம் கேட்காதடா, கேட்டா நொந்துவாடா. டேய் அதுக்குன்னு நீ மனசு போல நோகடிச்சிட்டு இருக்க போறியா? இங்க பாரு, நீ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன், அப்பாட்ட பேசுறோம். டேய் எஸ் அத வளர விடுப்பா, ஏன்பா இப்படி பண்ற? அண்ணா அப்பாட்ட பேசிட்டுமா? டேய் போடா. அண்ணா நான் பேசுறேண்ணா, வாண்ணா. டேய் நீ வேலைக்கு போடா, ஏன்டா இப்படி பண்ற? வேலைக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், வா. டேய் வா 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 வா. அப்பா என்னடா அது அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமாப்பா. ஏன் தோற பேச மாட்டாரா? அண்ணா அது வந்துப்பா அண்ணன் லவ். என்னது லவ்வா? ஏண்டா லவ் பண்ற சொல்றியே, அந்த வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்றான்னு கேட்டா லவ் பண்றான்னு சொல்ல முடியுமா? என்ன அசிங்கப்படுத்துறியா? என்ன அவமானப்படுத்துறியா? என்ன வெக்க? அதெல்லாம் இல்லப்பா, அண்ணன் லவ் பண்ணல. ஏண்டா லவ் கூட பண்ணல, அது கூட பண்ணாம முன்னாடி பண்ற. அப்பா இருங்கப்பா இருங்கப்பா. டேய் அண்ணா நான் பேசுறேன், அவன் தான் பேசுறான், அப்புறம் நான் குறுக்க இருங்கப்பா நான் சொல்றேன். அண்ணன் லவ் பண்ணட்டுமான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாங்க. பர்மிஷனா? ஏண்டா இதுக்கு பர்மிஷன் கேட்டியா? அதுக்கு பர்மிஷன் கேட்டியா? இதுக்கு பர்மிஷன் கேட்டியா? எதுக்கு பர்மிஷன் கேட்ட? அப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. ஏண்டா வேலைக்கு போறன்னு கூட்டிட்டு வந்து பேசுற விஷயமாடா இது? நான் பேசுறேன், வாண்ணா. டேய் நீ வேலைக்கு போடா, ஏன்டா இப்படி பண்ற? வேலைக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், வா. அங்கிள்
குட் மார்னிங். பாடுறா மரியாதை நடந்து போகுது பாடுறா. அவனை பார்த்து கத்துக்கடா. நான் இனிமே உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்டா. இதான்டா உனக்கு லாஸ்ட் வார்னிங். உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு பாதி உயிர் போகுதுடா. நான் எதுக்கு இப்போ வெளியே போனேன்? டேய் சின்னவனே, இந்த பொண்ணு அண்ணுக்கு ஓகேவா பாடுறா? அப்பா இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அப்பாவியா இருக்குப்பா. அண்ணனும் அப்பாவி செட் ஆகுமா அப்படின்ற? ஆமாண்டா, பாக்கிறதுக்கு அப்பா எதா இருக்குது. ஆனா புத்திசாலி பொண்ணை தானே உங்க அண்ணன் கட்டி வைக்கணும். இத பாரு. அப்பா இந்த பொண்ணு வேணாம்பா. ஏன்டா டக்குன்னு வேணான்ற? சும்மாதான்ப்பா. ஏய் இது அழகா இருக்கடா. அப்பா சூப்பர்ப்பா, அண்ணி நல்லா இருக்காங்கப்பா. டேய் சீக்கிரமா பெரியவனு கட்டி வைக்கணும்டா. அப்பதான் அவனுக்கு பொறுப்பு வரும். ஆமா பொறுப்பு வந்துரும்ல. வந்துரும்பா. அது மட்டும் இல்ல, அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டானா பேர குழந்தைங்க தான் பிஸி தான் எப்பவுமே. மாப்பிள்ளை சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கோ. டேய் என்னடா இவன் லாரி ஓட்டிங்கறான்? அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்பா. டான்ஸா? இப்படிதான் புதுசு புதுசா டெய்லி ஒரு ஸ்டெப் போட்டு ஆடிட்டே இருக்கான். நேத்து என்ன ஸ்டெப் போட்டான்? எனக்கு அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாரு உன்னால பார்க்க முடியாதுல்ல. சரிப்பா நீ போ. எனக்கு கையெல்லாம் பரபரன்னுக்குது. இவனால பண்ணிட்டு வர, நீ கிளம்பு. சரிப்பா. நீலாம் சொன்னா கேட்க மாட்டா. உனக்கு சொல்லி சொல்லி என் உயிரே போகுது. இதான் உனக்கு லாஸ்ட். ஒழிஞ்சு போ. என்ன நண்பா, எப்பயுமே சிரிச்ச முகமா இருப்ப, இப்ப ஏதோ குழப்பம் தெரியுது. இல்லை நண்பா, நேற்று வரைக்கும் லிவிங்கில் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு ஏதோ லவ்ல பிரச்சனை, நான் மேரேஜ் பண்ணி தான் வாழ்வேன்னு சொல்கிறான் நண்பா. எது கல்யாணம் பண்ணுமா? அதான் நண்பா, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்குதாப்பா. இதுக்கு எதுக்குப்பா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு? அண்ணனுக்கு முடிஞ்சதும் தம்பிக்கு பண்ணி வச்சிடலாம்ல. நண்பா, தம்பி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியாவே வருது நண்பா. அவன் அண்ணன், இவன் தான் தம்பி. நண்பா, நமக்கு தம்பின்னு சொன்னேன். எனக்கு புள்ள. அப்பா? ஆமா நான் அப்பா தானே. நண்பா, ஆல்ரெடி ஒரு பிரச்சனைல இருக்கேன். இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமா. சரி, நாம என்ன பண்ணுவோம்? பெரியவனுக்கு நாளைக்கு பண்ணிடுவோம், சின்னவனுக்கு நாளானைக்கு பண்ணிடுவோம். சூப்பர் நண்பா. சூப்பர் நண்பா, அவ்வளவுதான். என்னது? அப்ப நீங்க பேசுறத பார்த்தா இவனுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இவன் இன்னைக்கு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது? குரு, என்னது இது? அப்பாடா இருக்கும்போது எடுத்து பேசிட்டு இருக்க. ஏய் நீ எப்படா வேலைக்கு போவ? நான் எப்ப கல்யாணம் பண்றது? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அண்ணனுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தம்பி கல்யாணம் பண்ணி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படி இல்ல என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க எனக்கு பண்ணி வைக்கிறீங்களா இல்ல நானே பண்ணிக்கிட்டுமா? இப்ப என்ன உனக்கு? அண்ணன் பண்ணதுக்கு அப்புறம் தம்பிக்கு பண்ண அவள் தானே. அதான். ஆமாப்பா, கம்முனுதா, நீ சொல்லுப்பா. ராஜும் ஒரு வகையில் அண்ணன் தானப்பா. அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான், இவனுக்கு நாளானிக்கு. 2 பேருக்கு ஒரே மடியில பண்ணிடுவோம். சூப்பர் நண்பா, கை கொடு. அப்பா, என்ன கல்யாணத்துல எல்லா வேலையும் நீயே செய்யணும் அதானே? வாழை மரம் நீயே கட்டணும் அதானே? அப்பா, சமையல் வேலையும் நீயே செய்யணும் அதானே? அது இல்லப்பா. டேய் சொன்னா கேட்க மாட்டான். மண்டபத்தை அவன் இஷ்டப்படி தான் புக் பண்ணணும்னு சொல்லுவான். நண்பா, தம்பி கல்யாணத்தை தான் கல்யாணம் மாதிரி நினைச்சு பண்ற ஒரு பையன் உனக்கு எப்ப நண்பா கிடைப்பான்? அங்கிள், நீ இப்ப என்ன அவனை புகழ்ந்து பேசக்கூடாது அதானே? அப்பா, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வாணி. எல்லா வேலையும் அவனே பாத்துக்க. வாங்க நம்ம போலாம். நண்பா, அதான் தம்பி எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்டாருல, அப்புறம் என்ன நமக்கு கவலை? தம்பி இல்ல என் புள்ள. நண்பா, நான் நமக்கு தான் சரி சொன்னேன். ஓகே, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போய் லீவ் சொல்லிட்டு வந்துறேன். சரியா? பாத்தீங்களா என் சின்ன புள்ளைய? கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறான் பாத்தீங்களா? ஆமா நண்பா, ஆனா இவன் நமக்கு புள்ள இல்லையே. ஏய் எனக்கு புள்ளடா அவன். அப்பா. என்னடா இலையடி திணி தான் பண்ண போற அதானே? பண்ணி தொலை. நான் சொன்ன எங்க கேட்க போற? இப்படிதான் பாரபட்சம் இல்லாம எல்லா வேலையும் இவனே எடுத்து போட்டு செய்வான். வாங்க நம்ம போலாம். அப்பா எனக்கு கல்யாண ட்ரெஸ் எடுக்கணும். சரி வா போலாம். பிரதர், நீங்க கவலைப்படாதீங்க பிரதர். உங்க கஷ்டம் யாருக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியுது. நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. பாதி வேலை நீங்க செய்யுங்க, பாதி வேலை நான் செய்யறேன். சரியா? அது மட்டும் இல்ல, எனக்கு தொன்ன மாப்பிள்ளையே நீங்க தான். நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருங்க. இப்படிதான் அதான் வரேன். ப்ரோ, என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு பட்டு வெட்டி போட்டு சட்டை வாங்கி தரேன். நண்பா, நாங்க இப்படிதான் சிரிச்சுனே இருப்போம். எது சிரின்னே தெரியாது. சரி நண்பா, நான் முன்னாடி மண்டபத்துக்கு போய் எல்லா வேலையும் பாக்குறேன். நீ சீக்கிரமா வந்து சரி. சரியா? நண்பா, நான் வந்த உடனே சொல்லலாம்னு நினைச்சேன். பெரியவனை சீக்கிரமா ஒரு வேலைக்கு அனுப்பி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. இல்லாட்டி உன்னதை எல்லாம் தப்பா நினைப்பாங்க. யார் என்ன தப்பா பேசுவாங்களா? அவனை பெத்ததே தப்பு, அவனை வளர்த்ததே தப்பு, அவனை படிக்க வச்சேன் பாரு அதான் தப்பு. தப்போ தப்பு, தப்பு தப்பு தப்பு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நானாப்பா? நீங்க இல்ல அங்கிள். நானா? நீ இல்லடா. நீங்க இல்ல ப்ரோ. பின்ன யார் தான்டா பண்ணது? எல்லாரும் கேட்டாங்களே, நீங்க கேட்டீங்களா டாடி? இப்பதான் கேட்டனே. நான் நீங்க தான் பண்ணீங்கன்னு சொன்னப்ப எல்லாரும் கேட்டப்ப நீங்க கேட்டீங்களான்னு கேட்டேன். சரி யார் தான் பண்ணது? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நானாப்பா? நீங்க இல்ல அங்கிள். நானா? நீ இல்லடா. நாங்களா ப்ரோ? நீங்க இல்ல ப்ரோ. டேய் பின்ன யார் தான்டா பண்ணது? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க.
ஆமாண்டா உன்னை கேட்டேன் பாரு யார் தப்பு பண்ணானே நான் தாடா தப்பு பண்ணேன் இனி நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா உங்ககிட்ட சொல்லி எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு இதான் லாஸ்ட் போதும் இதான் லாஸ்ட் சொல்ல மாட்டேன் இதான் லாஸ்ட் சொல்ல மாட்டேன்ட்டு எல்லாத்தையும் சொல்றீங்களே தவிர சொல்ல வந்தேனே நீங்க சொல்லவே இல்லையே டாடி. ரேஷன் கடைக்கு போடான்னு என்கிட்ட பைய கொடுத்து அனுப்புவீங்க. அங்க போனா இப்பதான்டா உங்க அப்பா வந்து வாங்கிட்டு போனாது. ஒரு குடும்பத்துல எத்தனை பேர்லாம் வந்து வாங்கிட்டு போவீங்கன்ட்டு அசிங்கமா திட்டுவான் டாடி. How can I buy with empty pie? Because you already come and buy with empty pie. Now everyone say to me, bye bye. இப்போ கூட ஃபுல் டைலாக் நான் தான் பேசுறேன். ஆனா கேமரா உங்களை பத்தன் டாடி இருக்கு. இதுல கூட என்ன மறைச்சிட்டீங்களே டாடி. நான் எங்கடா மறைச்சேன் நீ தான்டா என்ன மறைக்கிற டாடி நான் மறைச்ச விஷயத்த கூட இப்படி மறைச்சிட்டே சொல்றீங்களே டாடி. இப்ப ஏன்டா சம்மந்தம் இல்லாம பேசுற ஏன்னா நீங்க யாருமே எனக்கு சம்மதம் பேசலையே. அதனாலதான் சம்மதம் இல்லாம பேசுவேன். சாரிப்பா என் கண்ணு நீ திறந்துட்ட சாரிப்பா. இல்லப்பா இதுமே நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லி எனக்கு பாய் உயிரே போச்சு. இதான் உனக்கு லாஸ்ட். தம்பி கல்யாணம் இல்ல கிளம்பலாமா? அப்பா அப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுப்பா நான் போறேன் சரியா? பாத்தியாப்பா தம்பி எப்படி பொறுப்பா இருக்கிறான். நீ சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும். நீ என் புள்ளடா. தம்பி எப்படியோ ஆசைப்பட்ட மாதிரி அப்பா மனசு மாறிடுச்சு. நீயும் அவருக்கு பிடிச்ச பிள்ளையா மாறிட்டப்பா. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. தம்பிக்கு கல்யாணம் இருக்குல்ல, போயிட்டு நம்ம கல்யாண வேலையெல்லாம் பார்ப்போம். நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா வேலையும் நீயே பண்ணுப்பா. முன்னாடி பாரு பார்த்து வந்துருப்பா. பிரதர் உங்கள் கஷ்டம் இங்கே இருக்கிறதுல யாருக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா புரியுது பிரதர். என்னோட துணை மாப்பிள்ள நீங்கள் தான் ப்ரோ. பிரதர் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நாளைக்கு கல்யாணம். ஸோ என் கல்யாணத்துலேருந்து என்னடா லாரி ஓட்டிங்கடா? அப்பா அவன் டான்ஸ் மண்டபத்தில் போயிட்டு சீக்கிரமா வேலையெல்லாம் பார்க்குறேன். நீ பின்னாடியே வா. ஏன் பஸ் ஆக்ஷன். அப்படியெல்லாம் பண்ணி என்னைக்கு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் எப்ப அப்படின்னா இவன் பண்ணி பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்தேன். இப்படிதான் பட்டு வெட்டி பட்டு சட்டெல்லாம் வாங்கி தரேன் தெரியுங்களா? பைத்தியம் கால வீடா டேய் உள்ள வந்துட்டாங்களா? எனக்கு எப்போ வந்து நடிப்பேன். சரி வந்தது